ஹாய் வியூவர்ஸ், வெல்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்தோம். ஸோ பிரான்ஸ்ல ரெவல்யூஷன் எதனால ஏற்பட்டுச்சு, யார் அதுக்கு காரணம், எல்லாத்தையும் லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்காங்க. இப்போ நம்ம அந்த ரெவல்யூஷன்னால என்ன விளைவுகள் ஏற்படுதுன்றத பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரான்ஸ்ல இருக்கிற லூயிஸ் கிங் வந்து தன்னோட நாட்டை வந்து ப்ரெஷர் அதிகமா இல்லாததுனால மக்கள் கிட்ட டாக்ஸ் வந்து அதிகமா வாங்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரான்ஸ் ரூல் படி ஒரு மன்னன் வந்து என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அவரோட பாலிட்டி பாடி, அதாவது அவரோட பொலிட்டிக்கல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி தான் அவர் வந்து அந்த டெசிஷன் வந்து வைக்க முடியும். ஸோ அப்படி ஒரு டெசிஷன் இருக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they call for a estate general. எஸ்டேட் ஜெனரல் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட பார்லிமெண்ட் மாதிரி இட் இஸ் அ பொலிட்டிக்கல் பாடி. இந்த 3 எஸ்டேட் பீப்புள்ஸ்க்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும். அந்த ரெப்ரசன்டேட்டிவும் கிங்கும் வந்து மக்களுக்கு முன்னாடி எடுக்கிற டெசிஷன் தான் இந்த எஸ்டேட் ஜெனரல்ல வந்து நடக்கும். இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ல பொலிட்டிக்கல் பாடியில நடக்கும். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் இந்த மீட்டிங் எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1614 இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி இந்த மீட்டிங் எதுக்காக கூப்பிடுறாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், புதுசா ஒரு டாக்ஸ் ப்ரொபோசல் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 5th May 1789 இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னா யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்றத டிசைட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிங் வந்து என்ன சொல்றாரு, வெர்சைல்ல இருக்கிற அந்த மீட்டிங் ஹாலை வந்து ரொம்ப டெக்கரேட்டிவா, ரொம்ப எலகெண்டா, அழகா மெயின் டெக்கரேட் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது வந்து ரெஸ்பிளண்டட் ஹால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது ரொம்ப பிரம்மாண்டமான ஹால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அந்த ஹாலை வந்து இன்னும் எலிகண்ட் ஆகணும் அப்படின்றதும், வர்ற ஹாஸ்டுகள், வர்ற விருந்தினருக்கு எல்லாமே வந்து தேவையானதை வந்து தயாரிக்கணும்ன்றது அந்த கிங் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. சோ இப்போ அழைப்புகள் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரொம்ப செலக்டிவ் பர்சன்ஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்ஸ்ல இருக்கிற பீப்புள் இல்ல 300 பீப்புள் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் எஸ்டேட்ல இருக்கிற பீப்புள்ல 600 பீப்புள்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. பிகாஸ் இவங்களோட பாப்புலேஷன்ல தேர்ட் எஸ்டேட்ல இருக்கிற பீப்புள் தான் ரொம்பவே ஜாஸ்தி. அதுல செலக்டிவா ரொம்ப ரிச் பர்சன்ஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதுலயும் ஒரு 600 பீப்புள்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ சேர்ஸ்ல வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிங் ப்ரிசைட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரெண்டு சைட்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்ஸ் வந்து சேர்ஸ்ல உட்காந்துப்பாங்க. பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி இந்த தேர்ட் எஸ்டேட்ஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ்லாம் நின்றுட்டு அசம்பிளி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. So they doesn't have any chair. They want to stand and what meeting is happening over there. So யாருக்கெல்லாம் வந்து டெலி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, peasants, artisan and women were not allowed to participate in this meeting. ஸோ இந்த மீட்டிங் வந்து அலோவ் பண்ணாததுனால நிறைய பேர் அவங்களோட கிரீவியன்சஸ், அவங்களோட வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து லெட்டர் மூலியமா என்ன டிமாண்ட்ஸா வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. அபவுட் 40,000 கிரீவியன்சஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. சோ இந்த மீட்டிங் நடந்தப்போ அந்த கிங் வந்து என்ன டிசைட் பண்ணிருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி எஸ்டேட் வில் ஹாவ் அ ஓட்டிங் ரைட்ஸ். அதாவது எஸ்டேட் ஒன்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஓட்டு, எஸ்டேட் டூல இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்கும் சேர்த்து இன்னொரு ஓட்டு, எஸ்டேட் த்ரீல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஓட்டு. ஸோ பர்டிகுலர் 3 ஓட்ஸ் தான் வந்து அல்லவுடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற எவ்வளவு அதாவது ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு ஒரு ஓட்டு இல்லாம ஒரு எஸ்டேட் பீப்புளுக்கு ஒரு ஓட்டு தான் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எஸ்டேட்டுக்கு ஒரு ஓட் அப்படின்னு பாக்குறப்போ 3 ஓட்ஸ் தான் வரும். 3 ஓட்ஸ்னால இன் டர்ன் ரெண்டு பர்டிகுலர் குரூப், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்ல இருக்கிற பீப்புள்ஸ் யாருமே டாக்ஸ்க்கு அப்போஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அவங்க டாக்ஸ் பே பண்றதே கிடையாது. ஸோ அவங்க ஏன் டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்ல போறாங்க. ஸோ தே வில் நாட் அப்போஸ் ஃபார் இட். ஸோ தேர்ட் எஸ்டேட்ல இருக்கிற பீப்புள் மட்டும் தான் அப்போஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க ஓட் பண்ணாலும் சரி, ஓட் பண்ணலனாலும் சரி, ரிசல்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிங் வந்து இதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காரு. எஸ்டேட் குரூப்ஸ் கால் பண்ற மாதிரி எல்லா பீப்புள்ஸையும் வந்து கால் பண்ணி மீட்டிங் ஹால்ல அசம்பிள் பண்ணி ஓட் டிக்ளேர் பண்ணிட்டு டாக்ஸை கிளைம் பண்ணலான்றதுதான் அவருடைய எய்ம். பட் தேர்ட் எஸ்டேட்ல இருக்கிற பீப்புள்ஸ் ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும் தான் ரைஸ் பண்றாங்க. என்னன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷுட் ஹாவ் ஓட்டிங் ரைட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம நிறைய பிலோசபிஸ் பார்த்துருக்கோம். இதுல யாருன்றது உங்களுக்கு தெரியும். ரீசன் மாண்டெஸ்கியூ தான் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் திஸ். அவரு தான் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு பர்டிகுலர் ஓட் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாவே அவரோட கிளியர் ஸ்பீச்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் இருக்கணும்ன்ற ப்ரொபோசல் வந்து டிமாண்ட் பண்றாங்க. கிங் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ ஒன்ஸ் கிங் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த பீப்புள்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. ஸோ தேர்ட் எஸ்டேட் பீப்புள் இந்த எஸ்டேட் ஹால்ல இருந்து இந்த மீட்டிங் ஹால்ல இருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஸோ இங்க இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது கண்ட்ரி சைட்ஸ்ல பார்த்தோம்னா லேண்ட்லார்ட்ஸ் எல்லாமே பிரைவேட்ஸ் வந்து இறக்கிட்டாங்க. அதாவது கூலி ஆட்களை வந்து இறக்கிட்டாங்கன்னு கேள்விப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா அறுவடைக்கு தயாராக இருந்த கிராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிக்க சொல்லிட்டதா வந்து அவருக்கு ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ அந்த ரூமர் மூலியமா மக்கள் எல்லாமே ரொம்ப தூங்கி இழந்துட்டாங்க. ஸோ வாட் எவர் தே ஹேவ் அவங்க கிட்ட கையில இருக்கிற கொத்தருவா அந்த மாதிரி சொல்லுவாங்களே பிச் ஃபோர்க் ஹோஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு சாண்டெக்ஸ்ன்றது பிகர் பிகர் பில்டிங் அது எல்லாத்தையுமே வந்து உடைச்சு டெமாலிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது இல்லாம they have taken away all those ரெக்கார்ட்ஸ் ஆஃப் மேனோரியல் டியூஸ் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் இருக்கும் இல்லையா லேண்ட்லார்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும். அது இல்லாம இவங்க எவ்வளவு பர்டிகுலர் டேஸ்க்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு நாள் இவங்க வேலை பார்க்கணும் எவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்கணும் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பர்ன் பண்ணிட்டாங்க, எரிச்சுட்டாங்க. அது இல்லாம இதெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்களோ கிரெயின்ஸ் எல்லாம் பதுக்கி வச்சிருக்க கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்காங்க. கண்ட்ரி சைட்ஸ்ல வந்து இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க இல்லையா தேர்ட் எஸ்டேட் பீப்புள்ஸ். ஸோ அவங்க சும்மா இருப்பாங்களா? ஸோ வாட் தே ஹேவ் டன் 20th ஜூன் அன்னைக்கு இண்டோர் டென்னிஸ் கோர்ட்ல, அதாவது வெர்சைல இருக்கிற இண்டோர் டென்னிஸ் கோர்ட்ல ஒரு மீட்டிங் கேதர் பண்றாங்க. ஸோ 5th மேல நடந்ததுக்கான ரிசல்ட் நமக்கு 20th ஜூன்ல வந்து தெரியுது. என்னன்னா தே ஆர் ஃப்ரேமிங் அ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் தெம் செல்ஃப். அதாவது அவங்களுக்குள்ளரையே அவங்க ஒரு ஸ்போக்ஸ்மேன் அது உருவாக்கிக்கிறாங்க, ஸ்பீக்கரை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பீக்கர் சொல்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனை வந்து பிரான்ஸ் கான்ஸ்டிடியூஷனை அந்த பீப்புளே வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கு அப்படின்னா டு லிமிட் த பவர்ஸ் ஆஃப் மொனார்கி. அந்த மொனார்க் இருக்காரு கிங், அவருக்கு வந்து பவர்ஸ் வந்து லிமிட் பண்றதுதான் இவங்களோட அல்டிமேட் கோலா இருக்கு. ஸோ இதுல ரொம்ப பர்டிகுலர் லீடர், ரொம்ப பர்டிகுலரா பேசப்படுற லீடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மீராபே அபே சேஸ். ஸோ மீராபே யாருன்னா இஸ் ஃப்ரம் நோபல் ஃபேமிலி தான், ராயல் பிளட்ல இருந்து வந்தவர் தான். பட் அவரோட பவர்ஃபுல் ஸ்பீச்னால இந்த ஃபியூடல் பிரிவிலேஜை வந்து அவர் வெறுக்கிறாரு. அதாவது நில ஆக்கிரமிப்பு, நில அபகரிப்பு இது எல்லாத்தையுமே வந்து அவர் பெருசா புறக்கணிக்கிறாரு. அவருக்கு இதெல்லாம் வந்து விருப்பம் இல்லை. சோ அதனால அவர் இந்த மக்களுக்கு தேர்ட் எஸ்டேட் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு. அபிசைஸ் அப்படின்றவர் அவர் பிரீஸ்ட் ஃபர்ஸ்ட் எஸ்டேட்ல இருந்து வந்தவங்க. சோ அவரும் வந்து அவரோட பாம்ப்ளெட்ல தேர்ட் எஸ்டேட்னா என்ன அப்படின்றது பாம்ப்ளெட்ல வந்து தேர்ட் எஸ்டேட் வாட் இஸ் த நீட் ஆஃப் தேர்ட் எஸ்டேட், வாட் இஸ் தேர்ட் எஸ்டேட், ஒய் யூ வாண்ட் டு டிவைட் தெம் அஸ் தேர்ட் எஸ்டேட் அப்படின்னா பாம்ப்ளெட்ல அதை பத்தி ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. பத்தாவதுக்கு அவரோட ஸ்பீச்சும் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளறையே ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து கிரியேட் பண்றத எய்மா வச்சிருக்காங்க. சோ இதுதான் அதோட போட்டோகிராஃபி. டென்னிஸ் கோர்ட்ல ஒரு ஓப்பன் டென்னிஸ் கோர்ட்ல 20th ஜூன் அன்னைக்கு மீட்டிங் எல்லாருமே கண்டக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளார இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. சோ ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கிங் வந்து ஃபைனலா டிக்ளேர் பண்றாரு. சோ இவ்வளவு கலவரம் நமக்கு ஏற்படுறப்போ நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். சோ வாட் ஆர் த எய்ம்ஸ்? சோ அந்த பீப்புளுக்கான எய்ம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். மொனார்கியோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுதான். சோ இப்ப இந்த கிங்க கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவுபடுத்தும் போது கண்ட்ரி சைட்லயே நிறைய குழப்பம் இருக்கு. பீப்புளும் வந்து அங்கங்க பெரிய கலவரத்துல வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே அவங்களோட கான்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற போது 1791ல கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃப்ரேம் பண்றாங்க. என்னவா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபியூடல் சிஸ்டம் கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்றதா வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சோ 4th ஆகஸ்ட் 1789ல நடந்த அசம்பிளி படி என்ன வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபியூடல் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு கிளர்ஜி வந்து அவங்களோட ப்ரிவிலேஜஸ வந்து கொடுத்துடணும். அதாவது அவங்களுக்கு எந்த வகையான டாக்ஸஸ் இல்லைன்றத அவங்க இது பண்ணிருக்கோம் அப்படின்றது. சிட்டி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணணும். லேண்ட் எல்லாம் என்னென்ன லேண்ட் எல்லாம் வந்து சர்ச் கண்ட்ரோல்ல இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றது. அதே மாதிரி
கவர்மெண்ட்டுக்கு 2 பில்லியன் லிவ்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெப்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட அல்டிமேட் கோலா வந்து இருந்துச்சு. இந்த 2 பில்லியன் கடன் இருக்கிறதுனால தானே நமக்கு டாக்ஸ் வந்துச்சு. ஸோ இவங்க எல்லாமே இதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கடன் தள்ளுபடியாயிருன்றது மக்களோட. ஸோ இதனால வந்து 4th ஆகஸ்ட் 1789ல இதெல்லாம் அவங்களோட டிமாண்டா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் திஸ் 1791ல டிக்ளரேஷனே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷன் படி பவர் மொனார்கியோட பவர் வந்து லிமிட் ஆகப்பட்டது. கிளர்ஜிக்கான ப்ரிவிலேஜஸ் எடுத்துட்டாங்க. கிளர்ஜியோட சர்ச்சஸ் இந்த லேண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25 இயர்ஸ்க்கு அபவ்ல இருக்கிற பர்சன்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். 25 இயர்ஸ்க்கு அபவ்ல இருக்கிற பர்சன், அதுவும் பர்டிகுலரா டாக்ஸ் பே பண்றவங்க, அதாவது 3 நாளைக்கு அபவ்ல இருக்கிற டெய்லி வேஜஸ்ல 3 நாளைக்கு அபவ் எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்களோ அதுக்கு அதிகமா டாக்ஸ் பே பண்றவங்க மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பெற முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். அதர் தேன்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாசிவ் சிட்டிசன்ஸ் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கோ அவங்க எல்லாருமே ஆக்டிவ் சிட்டிசன்ஸ். யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையோ, இதுல விமென்ஸும் இன்க்ளூட், விமென்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அவங்க எல்லாரும் பாசிவ் சிட்டிசன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வெல்த் இருக்கிறவங்க எல்லாருமே ஆக்டிவ் சிட்டிசன்ஸ். அந்த அளவுக்கு பணக்காரவங்க இல்ல, டாக்ஸ் பே பண்ண முடியல, விமனா இருந்தாங்க, பிலோ 25, எல்லாருமே பாசிவ் சிட்டிசன்ஸ். ஸோ இப்போ எப்படி வந்து அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இது மாதிரியே தான் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தோம்னா நம்ம கிங்குக்கு கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் டீம்ஸ். ஸோ அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே லெஜிஸ்லேட்டிவ்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது நேஷனல் அசம்பிளி கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ வி ஆர் த எலெக்டர்ஸ் வேர் த ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஹாவ் ரைட்ஸ் டு ஓட். ஸோ அவங்க எல்லாருமே நேஷனல் அசம்பிளி வந்து டிசைட் பண்ணுவாங்க. திஸ் இன் டர்ன் தே வில் லுக் ஃபார் கிங்ஸ் ஆர் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. வீட்டோ அப்படின்றது கிங் கேன் வித்ட்ரா இஃப் எனி ரூல்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் பீன் ஃப்ரேம்ட். ஸோ அதான் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜுடிஷியரி யூ நோ வெல் வாட் ஆர் த திங்ஸ் டு பி டன் அண்ட் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது ஜுடிஷியரோட ரூலா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து அவங்களோட கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி த பிரான்ஸ் abolish monarchy and becoming a republic. ஸோ இப்போ இந்த டைம்ல கிங் வந்து கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், ஈவன் தோ ஹி வென்ட் ஃபார் அ சீக்ரெட் நெகோசியேஷன் வித் கிங் ஆஃப் ப்ரூஷியா. ஸோ அந்த கிங் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப்ல இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிரான்ஸ் வந்து ரிப்பப்ளிக் ஆயிடுச்சுன்னா ஆல்டர்னேட்டிவா செகண்ட்ல அது அடுத்தடுத்து இருக்கிற நெய்பர்ஸும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கிங் வந்து கிங் ஆஃப் ப்ரூஷியா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. ஹி வாண்டட் டு டிக்ளேர் அ வார். அதாவது ப்ரூஷியாவும் ஆஸ்திரியாவும் சேர்ந்த மக்களுக்கு எதிராக வார் பண்ற மாதிரி டிக்ளேர் பண்றாங்க. இப்போ நமக்கு நடக்க போற வார் ப்ரூஷியா ஆஸ்திரியா வித் பிரான்ஸ் கிடையாது. ப்ரூஷியா ஆஸ்திரியா பிரான்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து, அதாவது மொனாக்கிக்கும் மக்களுக்கும் எதிராக நடக்கிற வாரா இது மாறப்போகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ரிப்பப்ளிக் கண்ட்ரில எடுக்க போற ஓட்டிங் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த வார்க்கானது தான். ஸோ இந்த வார்க்கானது எடுக்கிறப்போ வாரை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வார் வந்து யாருக்கும் யாருக்கும்னா மொனார்க்குக்கும் ரிப்பப்ளிக்ஸ்க்கும். இந்த பர்டிகுலர் பீரியட்ல ஒரு பேட்ரியாட்டிக் சாங் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. மெர்சிலைசி அப்படின்ற ஒரு சாங். அது யார் வந்து எழுதுனா அப்படின்னா ரோகேட் தே லேஸ். ஹீ ரோட் திஸ் சாங். ஸோ இன்னமும் வந்து பிரான்ஸ்க்கு ரிப்பப்ளிக் சாங் இந்த மெர்சிலைசி தான். ஸோ இப்போ வந்து பெசன்ட்டோட லைஃப், பெசன்ட் தான் அதிகமான பாப்புலேஷன் இந்த பிரான்ஸ்ல. ஸோ இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா மென்ஸ் எல்லாமே வந்து வார்க்கு போயிடுவாங்க. விமென்ஸ் தான் வந்து அங்க இருக்க சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். எக்கனாமிக் டிஃபிகல்டிஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஸோ டெய்லி வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஜென்ரலாவே வார் இருந்துச்சுன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து கண்ட்ரீஸ்ல இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து விமென்ஸ் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண போறாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.